ஹாய் கைஸ், வெல்கம் டு S7R Technology. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி கேமரா ட்ராக்கிங் மூலிமா எப்படி இமேஜஸை ப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நியூ காம் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு சைஸ் 1080 x 1920 அந்த சைஸ் வச்சுக்கலாம். சைஸ் வச்சுக்கிட்டு 10 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கு ஃபுட்டேஜை ப்ராஜெக்ட் பேனல்லேருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸில் போய் த்ரீடி கேமரா ட்ராக்கரை எஃபெக்டை போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் அதுவே அனலைஸ் பண்ணுவோம். பேக்ரவுண்டில் அனலைஸ் பண்ணி முடித்த உடனே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த எந்த ஏரியாவில் நம்ம டெக்ஸ்டையோ இல்லைன்னா இமேஜையோ ப்ளேஸ் பண்ண போகிறோமோ அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் கேமரா அண்டு சாலிட் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா நமக்கு அந்த ஏரியா சாலிட் க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த சாலிடை ப்ரீ கம்போஸ் பண்ணிக்கலாம். சாலிட் லேயரை ப்ரீ கம்போஸ் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனோம்னா அந்த சாலிட் லேயர் இருக்கும். அந்த சாலிடை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்ட்ரோல் K கொடுத்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். அந்த காம்புக்கு (1080 x 1080) சைஸுக்கு ரீசைஸ் பண்ணிக்கலாம். ரீசைஸ் பண்ணிவிட்டு அந்த சாலிடை ஹைட் பண்ணிட்டு நம்ம அதில் ப்ளேஸ் பண்ண வேண்டிய இமேஜ் அதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்தோம்னா ஸ்கேல் பண்ணலாம். ஸோ எஸ் கொடுத்து ஸ்கேல் பண்ணிவிட்டு அது உள்ளே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காம்பவுண்டில் பார்த்தோம்னா இந்த மாதிரி அந்த இமேஜ் ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ வீடியோ ப்ளே பண்ணோம்னா இந்த மாதிரியான ஒரு 3D கேமரா ட்ராக்கிங் எஃபெக்ட் நமக்கு கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு S7R Technology ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.